தாம்பத்தியம் வச்சுட்ட அன்னைக்கு மஞ்சள் தண்ணியில் ஒரு மக்கில் எல்லாம் இப்போ ஷவரில் குளிக்கிறோம். நீங்கள் வாளியில் குளிச்சிங்கன்னா மஞ்சள் தண்ணியும் கொஞ்சம் பன்னீரும் சேர்ந்து உடம்புல குளிங்க. தலை கொத்திங்கிற அவசியம் இல்லை, தலையில் புரோக்ஷனம் பண்ணிடுங்க. குளிக்கிற தண்ணியை தலையில் தெளிச்சுண்டு குளிச்சிருங்க. வாரம் ஒரு தடவை. தாம்பத்தியத்திலையும் லட்சுமி கடாட்சம் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, அந்த தாம்பத்தியம் இருந்தாதான் மனசு நல்லா இருக்கும். அதாவது கணவன் மனைவியோட மனசு ஒன்றிணையும். கணவனுடைய மனசு கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் டாக்டரே சொல்றாங்க தாம்பத்தியம் வச்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீட்டு பக்கத்திலே கோயில் இருக்கு. நானும் என்னுடைய கணவன் தாம்பத்தியில் இருந்துட்டோங்க, காலையில் கோயில் போனோம், தலை குளிக்கலாமா? வேண்டாம். நான் சொன்னேன், மஞ்சளையும் பன்னீரையும் புரோக்ஷனம் பண்ணிட்டு போயிடலாம், அது அவசியம் கிடையாது. ஆனா வெஜிடேரியன் சாப்பிட்றேன், நான் நல்லா வெஜ்ஜு தான், எனக்கு மனசுல கெட்ட எண்ணங்களா ஓடுது. அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் கடவுள்கிட்ட போய் வேண்டது நான் நல்லா இருக்கணும் இல்லை, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, என்னை விட அவன் எப்படி முன்னேறிட்டான். அப்போ நீ வெஜ்ஜு சாப்பிட்டானே நான்வெஜ் சாப்பிட்டானே மனசுல சுத்தம் இல்லை இல்லையா? நீ நான்வெஜ் சாப்பிடு, மனசை சுத்தமாக வச்சுக்கோ. வெஜ்ஜு சாப்பிடு, மனசை சுத்தமாக வச்சுக்க. கடவுள்கிட்ட போ. கடவுள் காலையில் பூஜை முடிச்சிட்டீங்க, அடுத்த விளக்கு சாயங்காலம் ஏற்ற போறீங்க, ரைட்டுங்களா? 12 மணிக்கு சாப்பிடுவீங்க, இல்லை 2 மணிக்கு சாப்பிடுவீங்க. இடைப்பட்ட 3 மணி நேரம் இருக்குது, உங்களுக்கு 4 மணி நேரம் இருக்குது சாயங்காலம் ஏற்றன விளக்கு. ஸோ 4 மணி நேரத்தில் எல்லாம் ஜீரணமாகி போயிடும். நான் சொல்கிற மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்ரீரங்கத்து கோவிந்தப்பட்டர் நம்ம கூட இணைந்திருக்காரு. ஜாதகம், ஜோதிடம், பரிகாரம் குறித்து நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து ஆன்மீகம் பார்க்குற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தீட்டு இருக்கு, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டு, லேடிஸ்க்கு மென்சஸ் தீட்டு, தாம்பத்திய தீட்டு. ஒரு மனிதனுக்கு 4 தீட்டு. இது 4மே ரொம்ப முக்கியமான தீட்டை நம்ம பார்க்குறோம்ல சார்? நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஓகே. ஸோ இந்த தீட்டுகள்ல நீங்க சொல்லும்போது குறிப்பிட்டு நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாம்பத்திய தீட்டு. ஸோ இதுல தான் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இந்த தாம்பத்திய தீட்டு பத்தி ஒரு விளக்கம் எங்களுக்காக கொடுங்க சார். முதல்ல இந்த தாம்பத்தியத்தை தீட்டு அப்படின்னு சொல்றாங்களே, அது முதல்ல சரிதானா? நீங்க எங்கேருந்து வந்தீங்க? நான் எங்கேருந்து வந்தேன்? தாம்பத்தியம் இருந்தால் தாங்க வர முடியும். தாம்பத்தியம் இல்லைன்னா வரவே முடியாது. அது எப்படி நம்ம அதுவும் அந்த தீட்டுக்கு உங்க பண்ற வேலையே வேற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி வந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படி வந்தேன்? ஸோ தாம்பத்தியம் இருந்ததுனாலதான் அடுத்த வாரிசு. கல்யாணத்தை என்ன கேட்குறாங்க, என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, தாம்பத்தியம் இது எப்போ வச்சுக்கலாம், அதாவது சாந்தி முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம், எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம்னு கேட்குறாங்க. ஏன்? அடுத்த வாரிசு ஒன்று வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால சொல்றாங்க. அதனால தாம்பத்திய தீட்டு தீட்டு தான். அது பெரிய தீட்டா கொண்டாடணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்ப அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு தாம்பத்தியம், குழந்தை பிறந்துடுது, அதுக்கப்புறமும் கணவன் மனைவிக்கு தாம்பத்தியம் இருக்குதானே. தாம்பத்தியம் டாக்டரே சொல்றாங்க, இன்னைக்கு தாம்பத்தியம் இல்லைன்னா பல வியாதிகள் வரும்னு சொல்றாங்க. அப்போ அந்த தாம்பத்தியம்ங்கிறது என்னன்னா, நான் சொல்றது கணவன் மனைவி மட்டும்தான். கணவன் மனைவி தாம்பத்தியம் அப்படிங்கிறத நீங்க ஒண்ணு பண்ணலாம். கணவன் மனைவி தாம்பத்தியம் இப்போ வாரம் ஒரு தடவை இருக்கு, இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை இருக்கு. அந்த மாதிரி டயத்தில் நீங்க வாரம் உங்க வீட்டு பெட்ஷீட்டை வாஷ் பண்ண, அதாவது பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சொல்றோம்ல, அதை வாஷ் பண்ணலாம். இப்போ எல்லார் வீட்லையுமே ஆல்டர்னேட் டேஸ்ல வீட்டை தொடச்சி கிளீன் பண்றாங்க. அது ஆக்சுவலாக போயிட்டு தான் இருக்கு. அதனால நீங்க இந்த தாம்பத்திய தீட்டை பெரிய தீட்டெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னொருத்தங்க சொல்றாங்க, தாம்பத்திய தீட்டு, நான் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டேன், தலையெல்லாம் குளிக்கணுமா, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, தலைவலி, தலையை குளிச்சிட்டேன்னா அவ்வளவுதான், ஒரு வாரம் என்னால எதுவும் பண்ண முடியாது, அதனாலேயே நான் தாம்பத்தியமே வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. நான் அதெல்லாம் கிடையாது. தலை குளிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. எப்படியும் லேடிஸ் வாரம் ஒரு தடவை தலை குளிக்க போறீங்க இல்லையா? அதனால நீங்க தாம்பத்தியம் வச்சுட்ட அன்னைக்கு மஞ்சள் தண்ணியில ஒரு மக்கில் எல்லாம் இப்போ ஷவரில் குளிக்கிறோம். நீங்க வாளியில் குளிச்சிங்கன்னா மஞ்சள் தண்ணியும் கொஞ்சம் பன்னீரும் சேர்ந்து உடம்புல குளிங்க.
தலை கொத்திங்கிற அவசியம் இல்லை. தலையில் புரோக்ஷனம் பண்ணிடுங்க. குளிக்கிற தண்ணியை தலையில் தெளிச்சுண்டு குளிச்சிருங்க. வாரம் ஒரு தடவை தலை குளிச்சிருங்க. இது போரும். அதனால நீங்கள் கணவனோட சேர வேண்டாங்கிறதுலாம் இல்லை. பயப்படாதீங்க. முதல்ல வந்து என்னென்னா பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை கல்யாணங்கிறது எதுக்கு பண்ணுறோங்க? ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்கிறோம். 70 வயசு 80 வயசு வரைக்கும் நம்ம இருக்கணும் உயிரோட, ரைட்டுங்களா? அதுதான். அதுக்காக நீங்கள் வந்து நான் கணவனோட தாம்பத்தியம் நான் வச்சுக்கிறதே கிடையாதுங்க, என்னால் டெய்லி தலை குளிக்க முடியல, அந்த விட்டுருங்க. தலை குளிக்கவே வேண்டாம். சரி, இப்போ ஒருவேளை நாங்க தாம்பத்தியத்துக்கு அப்புறமா வந்து விளக்கு ஏற்றலாமா, கோவில் போகலாமா அப்படின்ற சந்தேகம் வந்து நிறைய பேர் கேட்க. எப்படி நீங்கள் வந்து அதாவது தாம்பத்தியம்ங்கிறது இரவு தான் வச்சுப்பீங்க. இரவு தான் நீங்கள் குளிச்சுட்டு தான் போவீங்க. பகல்ல தாம்பத்தியம் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கெட்டது. பகல்ல தாம்பத்தியம் வைக்கவே கூடாது. அப்ப பகல்ல தாம்பத்தியம்ங்கிறது வச்சிங்கன்னா உங்க வீட்டில் வந்து தரித்திரம் வரும். இன்னொரு கேள்வி இருக்கு. நான் நைட் ஷிஃப்ட் போறேன், என்னுடைய மனைவி வேலைக்கு போல, அப்ப என்னால் முடியாது, நாங்க பகல்ல தான் வைப்போம் அப்படின்னா, அந்த பகல்ல தாம்பத்தியம் வச்சிங்கன்னா உங்களுடைய டைம் 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ள தான். 12 to 2. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்க வைக்கக்கூடாது. அப்ப 12 to 2 வச்சிங்கன்னா நீங்க குளிச்சுட்டு தான் வரணும். அது குறிப்பிட்ட இந்த நேரம் எதற்காக சார்? அதாவது அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வச்சிங்கன்னா தரித்திரம் வரும் உங்களுக்கு. உங்க வீட்டில் நீங்களே பாருங்களேன், உங்க சமையல் முடிக்கவே உங்களுக்கு டைம் 1 ஆயிடும். சமையல் முடிக்கவே. அப்போ இடைப்பட்ட நேரத்தில் வச்சிங்கன்னா கேஸ் அடுப்பை தொட்டு அடுப்பு மூட்ட முடியாது, உங்க மனசு கஷ்டமாயிடும். என்னடா நம்ம லட்சுமி மாதிரி ட்ரீட் பண்றோமே, இப்போ வைக்கணுமா வேண்டாமான்னு. அப்படி வச்சிங்கன்னா கூட குளிச்சுட்டு தான் வரணும். இந்த டயத்துல நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான வேலையுமே இருக்காது. அப்போ உங்களுக்கு அது யாருக்கு அப்படின்னா நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு தான். எல்லாருக்குமே அது சஜஷனே கிடையாது. எல்லாருக்கும் சஜஷன் கிடையாது. இரவு தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாதான் உங்க வீட்டில் சுபிக்ஷம் இருக்கும். தாம்பத்தியம்ங்கிறது எல்லாருக்குமே காமன். அதாவது நான் சொல்றது கல்யாணம் ஆனவங்களுக்கு தாம்பத்தியம்ங்கிறது இருக்கணும், இல்லாம இருக்கவே கூடாது. தாம்பத்தியத்திலையும் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கு. அது எப்படி அப்படின்னா அந்த தாம்பத்தியம் இருந்தாதான் மனசு நல்லா இருக்கும். அதாவது கணவன் மனைவியோட மனசு ஒன்றிணையும். கணவனுடைய மனசு கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் டாக்டரே சொல்றாங்க தாம்பத்தியம் வச்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வியாதியற்ற வாழ்க்கை வாழலாம்ல. ஸோ இப்போ குளிச்சுட்டு தான் நம்ம வந்து கோவிலுக்கு போகணுமா அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ட்ரிப்பு மாதிரி இப்போ கோயிலுக்கு போறாங்க. இப்போ திருப்பதி மாதிரி இல்லை திருச்செந்தூர் மாதிரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறாங்க அப்படின்னா அந்த நேரங்கள்ல அதாவது திருப்பதி, அதாவது பிலிகிரிம் அப்படின்னு சொல்லுவோம் டூர். அந்த டூர் போகும்போது கோவிலுக்குன்னு டூர் போகும்போது யாருமே தாம்பத்தியம் வச்சுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா ஒரு 2 நாள் 3 நாள் தானே. இப்போ இங்கேருந்து திருப்பதி போகிறோம் அப்படின்னா 2 நாள் 3 நாள் பிரச்சனை இல்லை. அப்போ தாம்பத்தியம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லையே, அவசியம் இல்லை. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அவசியம் இருந்து தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்கன்னா கோவில், அந்த கோயில்களுக்கெல்லாம் குளிச்சுட்டு தான் போகணும், தலை குளிச்சு ஆகணும். வீட்டு பக்கத்திலே கோயில் இருக்கு. நானும் என்னுடைய கணவன் தாம்பத்தியில் இருந்துட்டோம், காலையில் கோயில் போனோம், தலை குளிக்கலாமா? வேண்டாம். நான் சொன்னேன் மஞ்சளையும் பன்னீரையும் புரோக்ஷனம் பண்ணிட்டு போயிடலாம், அது அவசியம் கிடையாது. ஆனா பிலிகிரிமேஜ் டூர் போறீங்க, அந்த இடத்துல நீங்க கண்ட்ரோல் பண்ணி தாம்பத்தியம் வச்சுக்காதீங்க. ஒருவேளை நீங்க தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்கன்னா தலை குளிச்சா தான் கோயிலுக்கு போக முடியும். ஓகே. இன்னும் நிறைய பேர் கேட்குற சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீட்டு அது சார்ந்து கோயில் போற விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துட்டு இந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயில் போகலாமா அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேர் கேட்குறாங்க சார். நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது சாப்பிட்றதுங்கிறது நம்மளுடைய ருசிக்கு தான். அது ருசியில் போய் ஜீரணமாகி போயிடும் இல்லைங்களா? நான்வெஜ் சாப்பிட்டாலும் நிறைய பேர் குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு வராங்க, குளிச்சுட்டு தான் போகணும். ஒன்று, தலை குளிக்கணுமாங்கிற அவசியம் கிடையாது. 2வது, வெஜிடேரியன் சாப்பிட்றேன், நான் நல்லா வெஜ்ஜு தான், எனக்கு மனசில் கெட்ட எண்ணங்களாக ஓடுது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் கடவுள்கிட்ட போய் வேண்டது நான் நல்லா இருக்கணும் இல்லை, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, என்னை விட அவன் எப்படி முன்னேறிட்டான். அப்போ நீ வெஜ்ஜு சாப்பிட்டானே நான்வெஜ் சாப்பிட்டானே மனசில் சுத்தம் இல்லை இல்லையா? நீ நான்வெஜ் சாப்பிடு, மனசை சுத்தமாக வச்சுக்கோ. வெஜ்ஜு சாப்பிடு, மனசை சுத்தமாக வச்சுக்க. கடவுள்கிட்ட போ. கடவுள் வந்து யாரையுமே வேண்டான்னு சொல்லலை. நீ வராத, நீ நான்வெஜ் சாப்பிட்ருக்க எங்கேயா சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஆனா மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தான் சொல்லியிருக்காரு. எந்த கடவுளையும் எதுலையும் எடுத்தீங்கன்னா மனசு சுத்தமா இருக்கணும். மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு என்கிட்ட வா. நான் வெஜ்ஜு,
நல்லா வெஜிடேரியனை தவிர ஒரு முட்டை கூட சாப்பிட மாட்டேன். ம், ஒரு நான்வெஜ் ஹோட்டல்ல கூட என்ட்ரி பார்க்க மாட்டேன். அது இருந்தால் மூக்க மூடிட்டு போயிடுவேன். ம். ஆனா என் மனசு ஃபுல்லா கெட்ட எண்ணங்கள், அழுகின எண்ணங்கள் தான் இருக்கு. அப்போ நீ வந்து கோவில் போய் வேஸ்ட். இப்ப அதே மாரி வீட்ல கூட நெறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நாங்க நான்வெஜ் சமைச்சுட்டோம், சாப்பிட்டுட்டோம். இப்ப நாங்க வந்து வீட்ல பூஜை அறையில உள்ள போலாமா? விளக்கேத்தலாமா? அப்படின்ற சந்தேகமும் கேட்குறாங்க. சரி, எப்போ நீங்க பண்ணுவீங்க நான்வெஜ்? மத்தியானம் தான். காலையில பூஜை முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்க. அடுத்த விளக்கு சாயங்காலம் ஏற்ற போறீங்க. ரைட்டுங்களா? 12 மணிக்கு சாப்பிடுவீங்க, இல்லை 2 மணிக்கு சாப்பிடுவீங்க. இடைப்பட்ட 3 மணி நேரம் இருக்கு உங்களுக்கு, 4 மணி நேரம் இருக்கு. சாயங்காலம் ஏற்றன விளக்கு. ஸோ 4 மணி நேரத்தில் எல்லாம் ஜீரணமாகி போயிடும். நான் சொல்ற மாதிரி தண்ணி தெளிச்சுக்கோங்க தலையில. அது சாயங்காலம் குளிச்சுட்டு தான் ஏற்றணும். நீங்க விளக்கேத்தாம இருக்கக்கூடாது. ம், ம். விளக்கேத்தாம இருந்தீங்கன்னா இருண்டு போயிடும். அப்ப பன்னீர், மஞ்சள் இதே தான். கொஞ்சோண்டு மகள் எடுத்து ஓம் நமோ நாராயணாய, உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ ஓம் நமோ நமச்சிவாயன் 3 தடவை சொல்லி தலையில புரோஷனம் பண்ணிக்கங்க. புரோஷனம் பண்ணி விளக்கேத்துங்க. சார் தலையில 3 முறை பண்ணணுமா? 1 முறை? 3 முறை. 3 முறை. 3 முறை. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட சொல்லணும் பேரை. நீங்கள் மாட்டுக்கு மனசை எங்கேயா நினச்சிட்டு அப்படி பண்ணக்கூடாது. ஓம் நமோ நாராயணாய சொல்லுங்க, இல்லை ஓம் நமோ நமச்சிவாய் சொல்லுங்க, ஓம் நமோ விநாயகாய நமக, எனக்கு அந்த அம்மனை பிடிக்குமா அம்மன், யாரோ ஒரு தெய்வத்தோட பேரை 3 தடவை சொல்லிட்டு 3 தடவை புரோக்ஷனம் பண்ணிட்டு தலையை தொடச்சிக்கிட்டு விளக்கேற்றிருங்க. தப்பே கிடையாது. உங்கள் வீட்டு சாமி நீங்கள் தான் கொண்டாடணும். அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் எஸ்டேட் பண்ணுறீங்க. நீங்கள் எதுக்கு சாப்பிட்றீங்க? ஆசைக்கு. எனக்கு ஆசையா இருக்கு, சாப்பிட்றேன். சாப்பிடுங்க தாராளமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த தீட்டு நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு விளக்கு ஏத்தலாமா, கூடாதா அப்படின்ற கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான நெறைய விளக்கங்கள் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.